நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். இந்த யூடியூப்பின் வாயிலாக மறுபடியும் உங்களை பார்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் இந்த மாதத்தில் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். இந்த செப்டம்பர் மாதத்திலும் சங்கீதம் 122 அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக என்று சொன்ன வார்த்தையின்படியே தேவன் நமக்கு சமாதானத்தை அருளுகிற தேவனாய் இருக்கிறார். நான் ஏற்கனவே உங்களிடத்தில் நான் சொல்லியிருந்தேன், தேவன் நமக்கு நன்மைகளை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். நாம் அவரிடத்தில் நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், அவருடைய வாக்கு தத்தங்களை நாம் சுதந்திரிக்க வேண்டுமானால், அந்த வாக்கு தத்தங்களை நாம் அறிக்கையிடுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். நாம் அறிக்கையிடும்போது அதை நாம் சுதந்திரிக்கிறவர்களாய் மாறுகிறோம். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேராய் வருகிறது. சமாதானத்தையும் சுகத்தையும் நான் உங்களுக்கு தருகிறேன் என்று. சமாதானம் இல்லாமல் நீங்கள் இருக்கிறீர்களா? சுகம் இல்லாமல் இருக்கிறீர்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்த நாள் உங்களுக்கு நான் கூறுகிறேன், உங்களுக்கு சமாதானமும் சுகமும் உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளிலிருந்து நீங்கள் அறிக்கையிட வேண்டிய வார்த்தை இந்த மாதத்துல முழுவதும் சொல்லுங்க, ஆண்டவரே என் குடும்பத்துல நீங்க சமாதானத்தை கொடுக்கிற தேவனா இருக்கிறீர், சுகத்தை கொடுக்கிற தேவனா இருக்கிறீர். நான் பலவீனன் அல்ல ஆண்டவரே, நான் பலவான் என்று ஒவ்வொரு நாள் நீங்க அறிக்கையிட போகிறீர்கள். நீங்கள் அறிக்கையிடும் போது அது உங்க வாழ்க்கையில அது பலிக்கிறதாய் காணப்படும். இந்த நாளிலும் இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஒரு ஜெபம் பண்ணுவோம். அந்த ஜெபத்தின் மூலமாக தேவன் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். எல்லாரும் கண்களை மூடுங்க. மகா பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காய் உம்மை துதிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த யூடியூப்பின் வாயிலாக பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நம்முடைய பாதபடியில வருகிறோம். ஆண்டவரே, இதோ நீங்க சொன்னீங்க, உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ள சுகமும் இருப்பதாக என்று சொன்ன வார்த்தையின்படி ஒவ்வொரு பிள்ளைகளையும், இதை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நம்முடைய சமாதானம் கடந்து வருவதாக, உம்முடைய சுகம் கடந்து வரும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மனதார பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, இப்பொழுது நம்முடைய ஆசீர்வாதம் ஆண்டவரே காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் கடந்து வரும்படியா ஜெபிக்கிறோம். அவர்களை மனதார வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினால பிள்ளைகளை வாழ்த்துகிற, அவர்கள் வாழ்ந்திருக்கட்டும், சுகித்திருக்கட்டும், மகிழ்ந்திருக்கட்டும் சொல்லி வாழ்த்தி ஆசீர்வதிக்கிற உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.